கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கடலில் ஒரு மீன் ஆண்டவருக்காக வெள்ளி பணத்தை சுமந்து கொண்டு போகுது வாயில். அப்போ மற்ற மீன்கள்லாம் ஏதோ பேசுதுங்க. அதுக்கு இது பதில் சொல்ல முடியல. பதில் சொன்னால் அந்த வெள்ளி பணம் கீழே விழுந்துரும் அப்படின்றதுக்காக, அது தேவனுக்கு கொடுக்கணுன்றதுக்காக வாயில் வச்சுக்கிட்டே போகுது. அப்போ மற்ற மீன்கள்லாம் திமிர் பிடிச்சது. இது ரொம்ப ஒரு மாதிரி அதை கொச்சையாக பேசுது. உடனே அதை பொருட்படுத்தாமல் அது பாட்டுக்கு நீந்திக்கிட்டே போகுது. ஒரு நாள் மீன் வலையில் மாட்டிக்குது. உடனே எல்லா மீன்களும் பார்த்தியா, திமிர் பிடிச்ச மீன் மாட்டிக்கிச்சு, இன்றைக்கி அதை குழம்பு வைக்க போகிறாங்க, பொரிக்க போகிறாங்க அப்படின்னு அது பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கும் மற்ற மீன்கள்லாம். ஆனால் இது என்ன செய்யுது, ஆண்டவர் ஏற்கனவே சொல்லியிருப்பார், இதுக்கிட்ட போய் நீ வலை போட ஒரு மீன் மாட்டோம், அதில் நீ மீன் வாயிலேருந்து வெளி பணம் எடுக்கலாம், அதில் நீ வரி கட்டு அப்படின்னு. அதே மாதிரி அது செய்வான். அது ஒரு மீன் மாட்டோம், அதில் வரி பணம் கட்டிட்டு அந்த மீனை திருப்பி என்ன செய்வான், அதில் வாயிலேருந்து பணத்தை எடுத்து வெள்ளி பணம் எடுத்துகிட்டு அந்த மீனை கடல்லே விட்டுருவான். அது நீந்திக்கிட்டே போகும். மற்ற மீன்கள்லாம் செத்து போயிடும் அவ்வளோதான் அப்படின்னு நினச்ச மீன் அது அடுத்த நாள் நீந்தி போகிறத பார்த்துட்டு, என்னடா செத்து போயிடும் நினச்சோம், குழம்பு வச்சுருவாங்க பொரிச்சிடுவாங்கன்னு நினச்சோம், இதை நீந்தி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கிட்ட கேட்பாங்க. ஆமாம், நேற்றுலாம் நான் வாயில் வெள்ளி பணம் வச்சதுன்னா தேவனுக்கு கொடுக்கணுன்றதுக்காக வச்சுருந்தேன், அது பேசினா கீழே விழுந்துருன்றதுக்காக நான் பத்திரமா வாயில் வச்சுருந்தேன், நீங்கள் அதை வச்சுட்டு என்னென்னவோ பேசுனீங்க, அதை நான் தேவனுக்கு கொடுக்கணுன்னே வச்சுருந்ததை பேசாமல் இருந்தேன் அப்படின்னு சொல்லும். இன்றைக்கி கூட நிறைய பேர் நாம் அமைதியாக இருக்கிறத பார்த்துட்டு திமிர் பிடிச்சவா என்னென்னோ சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் அந்த இடத்துலலாம் நீ பேசாத, அமைதியாயிரு, நீ எனக்கு உகந்த பாத்திரமாக இருன்னு ஆண்டவர் நம்மக்கிட்ட சொல்லுவார். நம்ம ஏன்னா கோபப்பட்டால் பாவம் செய்வோம், கெட்ட வார்த்தையோ இல்லை ஏதாவது பேசிடுவோன்றதுக்காக ஆண்டவர் சில இடத்துல எல்லாம் அமைதியாக இருக்க சொல்லுவார். நாமளும் அவருடைய வார்த்தைக்கு அமைதியாக இருந்து அவருடைய உகந்த பாத்திரமாக மாறணும்னு நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். நன்றி. சரிங்களா?